பாலே அணைய மொழியார்தம் இன்பத்தைப் பற்றி என்றும் மாலே கொண்டு உய்யும் வகையறியேன் மலர்த்தாள் தருவாய். காலே மிக உண்டு காலே இல்லாத கணபணத்தின் மேலே துயில்கொளும் மாலோன் மருக செவ்வேலவனே. பாலே அணைய மொழியார் தம் இன்பத்தைப் பற்றி என்றும் மாலே கொண்டு உய்யும் வகை அறியேன் மலர்த்தாள் தருவாய். காலே மிக உண்டு காலே இல்லாத கணபணத்தின் மேலே துயில்கொளும் மாலோன் மருக செவ்வேலவனே. பாலை போன்ற இனிமையான மொழி பேசும் பெண்கள் தரும் சுகத்தை விரும்பி எப்பொழுதும் மயக்கம் கொண்டவனாகி அதையே விட்டு பிழைத்து போகும் வழியை அறிகிலேன். ஆதலால் தேவரீரின் செந்தாமரை போன்ற திருவடிகளை தந்து அருள்வீராக. காற்றையே மிகுதியாக உண்டு கால்களே இல்லாத கூட்டமாகிய பாம்பின் படத்தை உடைய ஆதிசேஷன் மீது அரிதுயில் செய்யும் திருமாலுக்கு மருகரே சிவந்த வேலாயுதத்தை உடையவரே. வெற்றி வேல் முருகனுக்கு, சித்தி விநாயக மூர்த்திக்கு ஜெய், சத்குரு அருணகிரிநாத சுவாமிக்கு ஜெய். வெற்றி வேல் முருகனுக்கு. அல்லல் வல்வினை அகற்றி ஆட்கொள்ளும் கள்ள விநாயகன் கழல் போற்றி போற்றி. உள்ள கோவில் அமைந்தானே வல்லத்தருளை தந்தானே பிள்ளையை உன் அடியை போற்றி போற்றி. கந்தரங்கார் வரிசையிலே பாடல் 41. பாலே அணைய மொழியர்தம் இன்பத்தை பற்றி என்றும் மாலே கொண்டு உய்யும் வகை அறியேன் மலர்த்தாள் தருவாய். காலே மிக உண்டு காலே இல்லாத கணபணத்தின் மேலே துயில் கொள்ளும் மாலோன் மருக செவ்வேலவனே. பாலே அணைய மொழியர்தம் இன்பத்தை பற்றி, இது ஒரு வரி. இந்த அருணகிரிநாதர் எப்போதும் சொல்லிக் கொடுக்கிற அளவிலே பூமியில பிறந்தாச்சுன்னா இந்த பிரகிருதி சுபாவம் ஏற்பட்டு மாயையினாலே மனம் தளர்ந்து அந்த மனமாகியது பல எண்ணங்களை கொண்டு வந்து மனத்திலே மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை என்ற மூன்றையும் கொண்டு வந்து சேர்த்து விடும். இதை அகன்றவன் தான் இந்த ஆசா நிகழும் தொகலானிய பின் பேச அனுபூதி பிறந்ததுவே என்று இறைவன் அனுபவம் மெய் அனுபவம் மெய்ஞானம் தர வேண்டும் என்றால் இந்த மூன்றை துரத்தல் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அதிகமாக போனால் அமிர்தமும் விஷம் என்று சொல்லுவார்கள். ஆகையினாலே இந்த பெண்ணாசையானது மிக்க அதிகமாக தேவை இல்லை. குடும்பத்திலே இருக்கக்கூடிய சமயத்திலே இல்லற வாழ்க்கைக்கு தேவையான அந்த உண்மையான இயற்கையான அந்த அன்புதான் பெண்ணாசைதான் தேவையை ஒழிய மிகுதியாக அது போகும்போது அது செயலிழந்து தவறான வழியிலே கொண்டு செல்லுகின்றது என்பது ஒரு சிலாக்கியம். இதில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், பாலே அணைய மொழியர்தம் இன்பத்தை பற்றி ஒருத்தரை கைக்குள்ள போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில மாதர்கள் அந்த காலத்துல நிறைய என்ன பண்ணுவாங்களா, அவங்க இந்த கணிகையர்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பால் போல பேசுவாங்களாம், இனிமையா. ஒரு மனசுல ஒரு கள்ளமே இல்லாத மாதிரி பேசுவாங்களாம். ஆனா அது மனசுக்குள்ள வஞ்சனை இருக்கும். அவங்க என்னன்னா கண்ணுல மை போட்டுக்கிட்டு கருப்பா இருப்பாங்களாம். ஆனா அந்த கண்ணுக்குள்ள வஞ்சனை இருக்குமா. கட்டாரி வேல்விழியார் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெண்களானவர்கள் கண்களிலே மையிட்டு கண்ணாலே கொல்லுவார்கள் இந்த ஆண்களை. அது மட்டுமல்ல, அதே மாதிரி பால் போல பேசுவார்கள், தேன் போல இருப்பார்கள், கொவ்வை போல இதெல்லாம் சொல்லி அவளுடைய அலங்காரத்தை எல்லாம் சொல்லி தன்னுடைய அழகை எல்லாம் காட்டி இவனை ஏமாத்துவார். அந்த விஷயத்தை இவர் என்ன சொல்ற, இந்த பெண்களினாலே இந்திரன் கட்டவன் பொண்ணாலே சந்திரன் கட்டவன் பொண்ணாலே என்பாங்க. இந்த பெண்களுடைய அந்த தகாத இன்பத்தினாலே இவர்கள் கெட்டு போகிறார்கள். போன பாடலே சொன்னார், இந்த பசுமையான செந்தில மயில் மீன் போய் கயல் போய் அந்த பசுமை எல்லாம் அழிச்சுதுன்னு போன பாடல சொல்றார். இந்த எல்லா பாடலுக்கும் ஒரு கருத்து கண்டினியூஷன் இருந்துட்டே வருது. ஒன்றுக்கு ஒன்று இது பாட்டுக்கு அப்புறம் எதுக்கு இந்த பாட்டை சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்ப முதல்ல முருகனுடைய அடியை சேருவது
முருகனோட இரண்டரை கலப்பது, அப்புறம் இறைவன் உன் நினைவை உள்ளுக்குள்ளே கொண்டு வருது, அது பிறகு உடலே கோவிலாக்கி அந்த கோவிலுக்குள்ளே செந்தில் முருகனை கொண்டு வந்து வைக்கிறது. இதை சொல்லும் போது அது இறைவன் வைக்க இருக்கக்கூடிய இடமானது சுத்தமாக சரியாக இருக்க வேண்டும். நல்ல பூரண நிஷ்கலம் இல்லாத இடத்திலேதான் இறைவன் வந்து தங்குவான் என்பதற்காக அந்த களங்களத்தை எல்லாம் ஒன்றொன்றாக அகற்ற வேண்டும் என்பதற்காக பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை எல்லாம் வரிசையா நகர்த்தி கொண்டு வருவதாக பாட்டை தொடர்ந்து கொண்டே போகிறார் அலங்காரத்தில. அதுல என்னன்னா, இந்த பெண்ணாசை ஆகிய விஷயத்திலே பால் போல பேசி, தேன் போல, கற்கண்டு போல, கண்டு மொழி, கொம்பு கொங்கை, வஞ்சி, இடை, அம்பு, நஞ்சின்னு சொல்லுவார். அவங்க நஞ்சி போல பேசுவாங்க, நஞ்சு பஞ்சு போல நடப்பாங்க, பால் போல பேசுவாங்க. அப்ப அந்த பாலே அணைய மொழியர்தம், பால் போல அழகா பேசுறவங்க அந்த மொழியர்தம் இன்பத்தை பற்றி, அதை பற்றி கொண்டு என்றும் மாலே கொண்டு, என்னைக்கு அதுதான் வேணும்னு தவறி அதிலேயே விழுந்துட்டாக்கா உய்யும் வகையறிய வெளியில வரவே முடியாது. ஆதி முதல் நாளில் எந்த தாய் உடலிலே இருந்து ஆக மலமாகி வந்து புவி மீதே ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆள் அழகனாகி நின்று மாதருடனே கலந்து பூமி தனில் வேணும் என்று பொருள் தேடின்னு, மாதருடனே கலக்கிறது வரைக்கும் நல்லா வாழ்ந்துட்டு வந்தான். இவங்க கலந்த உடனே பொருள் வேணும்னு நினைச்சான். பெண்ணோட சேர்ந்த போது பொன்னாசை, மண்ணாசை எல்லாமே சேர்ந்து, இந்த ஆசைகள்ல எது ஒண்ணு வந்தாலும் மிச்ச ஆசைகளை சேர்த்து கொண்டு வரதுக்கு தூண்டுதலாக இருக்கக்கூடியது. ஆகையினாலே இந்த பெண்ணாசையானது மண்ணாசையை தூண்டும், பொன்னாசையை தூண்டும். இதற்கு வேறாக இருக்கக்கூடியது இந்த பெண்ணாசை என்பதனால ஆசையுடனே பிறந்து நேசமுடனே வளர்ந்து ஆழகனாகி நின்று விளையாடி பூதலம் எல்லாம் அலைந்து மாதருடனே கலந்து பூமி தனில் வேணும் என்று பொருள் தேடி போகமதிலே உழன்று பாழ் நரகு எய்தாமல் உந்தன் பூ அடியில் சேர அன்பு தருவாயே முருகப்பெருமான் திருவடியில விழுந்து வணங்கி வேண்டுகிறார். இந்த மாதிரி பாலை அணிய மொழியர்தம் இன்பத்தை பற்றி என்றுமே மாலையை கொண்டு உய்யும் வகை அறியாமல் திண்டாடுகின்றன. முருகப்பெருமானே, உன்னுடைய மலர் தாழ் தருவாய், உன்னுடைய செங்கமல தாளை தருவாய், தாமரை போன்ற திருவுடையை தருவாய். தாமரையின் மட்டு பாச மலரொத்த தாளினை நினைப்பை இருபோதும் எப்போதும் உன்னுடைய தாளினை, மலர் தாளினை, செம்பகம் தாமரை மலர்கள் மனம் கொடுக்கின்ற தாளினை, கடம்ப மலர்கள் மலர் கொடுக்கின்ற தாளினை, உன் மலர் தாளை எனக்கு தருவாய். சின்னஞ்சிறிய சிற்றடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சின்ன குழந்தை திருவடி போல இருக்கக்கூடிய மலர் தாளை எனக்கு தருவாய். நீ மலர் தாளை எனக்கு தந்தா என்னாகும், புத்தியிலே உன் திருவடியை வாங்கி வச்சுட்டேன்னா எனக்கு புத்தியில இருந்து எல்லாமே கலங்கம் எல்லாம் ஓடி போயிடும். புத்தியில் வாங்கி உன் பாதாம்பியத்தை அப்படின்னு சொல்லுவார் அருணகிரிநாதர் பின்னால வர பாட்டுல. மலர்த்தாள் தருவாய், காலே மிக உண்டு, காலே இல்லாத கணப்பணத்தின் மேலே துயில் கொள்ளும் மாலோன் மருகா அப்படின்னா, மாலோன் மருகனை முருகப்பெருமா யாருன்னா சேந்தனை, கந்தனை, செங்கோட்டை வெப்பனை, முருகனை எல்லாம் சொல்லும் போது முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனேன்னு சொல்றது வழக்கம். எப்பவுமே முருகனை சொல்லும் போது மாமனாகிய மகாவிஷ்ணுவை சொல்லி அவனை தொடர்ந்து தோற்றம் பண்றது விசேஷமான விஷயம். அதுல மாயோன் மருகனேன்னு சொன்னா, முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கை முகன் தம்பியே, உன்னுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன். நானே உன்னுடைய திருவடியை தொழுவதனாலே எனக்கு எல்லாம் கிடைக்கிறது. அதனால மலர்த்தாளை தருவாய், எனக்கு இந்த பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை என்கிட்ட தவிர்க்கின்ற வேலையை எனக்கு கொடுப்பாய். காலே மிக உண்டுன்னா, பாம்பு என்ன பண்றதா, காற்றை சாப்பிடுகிறதா. இதுக்கு என்ன சான்றுன்னு கேக்குறாங்க. இப்போ இது விஞ்ஞானம் பிரகாரம் அதுல பாம்பு காற்றை சாப்பிடுறதாங்கிறத யாருமே ஒத்துக்கல. ஆனா பழைய எல்லா இலக்கியத்திலும் இருக்கிறது பாம்பு காற்றை உண்டு வாழ்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அது அவர் சொல்லும் போது, நஞ்சிருக்கும் தோல் உரிக்கும் நாகர்முடி மேலிருக்கும் வெஞ்சினத்தில் பார்ப்பட்டால் மீளாது விஞ்சி புகழ் தேன் பொழியும் திருமலை ஆயன் வரையில் பாம்பாக மெலுமிக்க வாழைப்பழம் சொல்றாங்க. வாழைப்பழம் நுஞ்சி இருக்குமா, இந்த மாதிரி பாம்பு போல வாழைப்பழம் இருக்கு. தேன் பொழியும் திருமலை ராயன் வரையில் சொன்னா, அந்த பாம்புடைய அந்த சுபாவத்தெல்லாம் அந்த பாடல்கள பெரிய விடமையை சேரும், பித்தர் முடி ஏறும், அரி உண்ணும், உப்பும் மேலாடும், தேன் பொழியும் திருமலை ராயன் வரையில் பாம்பாகும் எலுமிச்சம்பழம்னா, பெரியவங்களை பார்க்க போகும்போது எலுமிச்சை பழத்தை எடுத்துட்டு போறது ஒரு மரியாதை. பித்தர் முடி ஏறும், பைத்தியம் முடிச்சவன் தலையில எலுமிச்சை பழத்தை தேய்ப்பாங்க.
அரி உண்ணும், கட் பண்ணுவாங்க. அறிதல்னா கட்டு பண்ணது. உண்ணும், அரி உண்ணும், உப்பும் மேல் ஆடும். உப்பை போட்டு எலுமிச்சம்பழத்தை ஊறுகாய் பண்ணுவாங்க. அதனால தேன் பொழியும் திருமலை ராயன் வழியில் பாம்பாகும் எலுமிச்சம்பழம் சொன்னாங்க. பெரிய விடமே சேரும். விடம்னா விஷம். பாம்புக்கு பெரிய விஷம் இருக்கும். பித்தர் முடி ஏறும். பித்தராகிய சிவபெருமானுடைய தலையில ஏறும். பித்தர் முடி ஏறும். அரி உண்ணும், அது காற்றை உண்ணும் சொன்னாங்க. இங்க காலே மிக உண்டு சொல்லிருக்காரா. அரி உண்ணும்னா காற்றை உண்ணும். உப்பும் மேலாடும், உப்பி படத்தை எடுத்து மேலாடும் தேன் பொழியும் திருமலை ராயன் வரையில் பாம்பாகும் எலுமிச்சம்பழம் பாம்பு அப்படின்னு சொன்னாங்க. அது எலுமிச்சம்பழத்தை சொல்லும் போது பாம்பை சொல்லி, பாம்பு காற்றை உண்ணுது அப்படின்னு சொன்னா காலே மிக உண்டு. காலே இல்லாத பாம்புக்கு கால் கிடையாது. அந்த கால் இல்லாத பாம்பு அது உடம்புல வட்ட வட்டமா வரிகள் இருக்கும். அந்த வரிகள்னாலதான் அது நடக்கிறதே வழிய ஸ்கேல்ஸ் சொல்லுவாங்க. மித்தபடி பாம்பு நடக்க முடியாது. பாம்பு நடக்கிறதுக்கு கால் கிடையாது. அது ஊர்ந்துதான் போகும். ஊறுகின்ற மிருகங்கள்ல பாம்பும் உண்டு. அதனால காலே மிக உண்டு. காலே இல்லாத கணபணம், காற்றை எடுத்து கொண்டு படம் காட்டி ஆடுகின்ற அடுக்கடுக்காக நிறைய பணங்கள் கொள்ளது ஆதிசேஷன் என்கின்ற மகாவிஷ்ணுடைய முதல் பாம்பு. அனந்தன் முதல் அரபு எல்லாம் அருணகிரிநாத பேசுவார். அனந்தன் ஆகிய ஆதிசேஷன் தான் முதல் பாம்பு. அந்த பாம்புக்கு 1000 தலைகள். அதனால கணபணம், எண்ணில் அடங்காத தலைகள் இருந்தது. கணபணத்தின் மேலே துயில் கொள்ளும் மாலோன் மருகா. காற்றை சுவாசிக்கின்ற பாம்பு மேலே மகாவிஷ்ணு படுத்துட்டு இருக்காருன்னா, காத்து இல்லைன்னா மூச்சு நின்று போயிடும். இந்த காற்று இருக்கிற வரைக்கும் உடம்ப காப்பாற்ற முடியும். காக்கின்ற தெய்வம் மகாவிஷ்ணு என்பதனாலே அவர் கையில குழல் வச்சிருக்கார். குழலையும் காத்து போய் தான் ஓசையை வெளியில கொண்டு வந்து தருது. 7 ஓட்டைகள், முன்னாடி காற்று போறதுக்கு ஒரு ஓட்டை, பின்னாடி காற்று வெளியே போறதுக்கு ஒரு ஓட்டை, ஆக 9 ஓட்டை சேர்ந்த உடலானது ஒரு மூங்கில் போல. அதுக்குள்ள காத்தை விட்டு நம்மளை என்றைக்கும் காப்பாத்துறதுனால வாசுதேவன் மகாவிஷ்ணுக்கு பேரு. அந்த வாசுதேவன் காற்றை உண்ணக்கூடிய பாம்பின் மேல படுத்துக் கொண்டிருக்கிறான். பாம்பே அணை, பாம்பே கொடை, எப்படியும் பாம்பு தான் அவருக்கு எல்லாத்துக்கும் கூட இருக்கிறது என்பதனாலே ஆதிசேஷனை இங்கே சொல்லுகிறார். அந்த ஆதிசேஷனோட பாம்பு போய் முருகனுடைய மயில் போய் சண்டை போட்டு அது தலையில இருக்கிற மாணிக்கப்பறர்கள் எல்லாம் கீழே உதிர்த்து அது அத்தனையும் திருச்செந்தூர் முருகன் திருவடியில விழுந்ததுன்னு மயில் வகுப்புல பாடுவார் அருணுங்கிறாரு. அந்த அளவுக்கு அந்த பெருமை மிக்க ஆதிசேஷன் ஆகிய முதற் பாம்பாகிய ஆதிசேஷன் மேலே மகாவிஷ்ணு படுத்துக் கொண்டிருக்க. அப்படி பெருமை வாய்ந்த திருமாலுடைய மருகனே, முருகப்பெருமானே என்று சொல்லுகின்றார்கள். சமரமுக திருச்செங்கோடு சர்ப்ப சைலம் என்ன, அமரின் படம் எடுத்து ஆடாதது என்னை, நமரன் திருமால் மருகன் வள்ளி கணவன் மயில் வாகனம் கொத்தும் என்றே அப்படின்னு சொல்லி குணசீலர் என்பவர் பாடின பாடலை கூட இதுக்கு உதாரணமா எடுத்துக்கலாம். இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் செவ்வேள்னு சொன்ன காரணத்தினாலே அந்த முருகன் திருச்செங்கோட்டு செங்கோட்டு வேலவர் என்று சொன்னால் மிகையாகாது. செவ்வேள்னு சொல்லும்போது செங்கோட்டு வேலவன். அதனால்தான் அந்த சமரமுக திருச்செங்கோடு என்ற பாடல் பாம்பை சொல்றது. அது பனிமலை என்று சொல்றதுனால பாம்பின் தோஷங்கள் எல்லாம் தீர்க்கக்கூடியது அந்த திருச்செந்தூர். திருச்செந்தூரிலே கோவிந்தராஜ சுவாமி என்று மகாவிஷ்ணுடைய விக்கிரகம் இருக்கிறது. அது மட்டுமல்லாம எல்லா பாம்புகளும் அனந்தன் முதல் 9 பாம்புகளும் அங்கே இடம் கொண்டிருக்கின்ற கற்சிலையாக வைத்து பூஜை செய்கிறார்கள். அதனால அப்படிப்பட்ட ஒரு பாம்பை சொல்லி உலகப்பட மேல் வளர்ந்த பெரிய பெருமாள் அரங்கள் உலகளவு மால் மகிழ்ந்த மருகோனே, மகாவிஷ்ணு மிக்கவும் மகிழ்ந்து அந்த முருகப்பெருமானை தனது மருகனாக வைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதும் திருச்செந்தூரிலே சந்தன மலையாக இருந்தது. எல்லா இடத்திலும் மலைதானே முருகனுக்கு. திருச்செந்தூர்ல கடல் எப்படி வந்ததுன்னு கேட்பாங்க பெரியவங்க. அதுவும் மலையா தான் இருந்தது, சந்தன மலையா இருந்தது திருச்செந்தூர். அங்கே சுவாமி படுத்துக் கொண்டிருக்கிறார், மகாவிஷ்ணு படுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன பண்ணார், முருகன் கேட்கும் போது படை வீடு அமைக்க வேண்டும் என்று கேட்டபோது அந்த இடத்தை முருகனுக்கு கொடுத்ததாகவும் இன்னைக்கு அங்க பெருமாள் படுத்துட்டு இருக்கார். அது மட்டும் இல்ல, அந்த பெருமாள் அடுக்கு, இந்த அரிசி அளக்கிற அடுக்கு மேல படுத்துட்டு இருக்கார். அதனால திருச்செந்தூர் வாசிகளுக்கு என்றைக்கும் சாப்பாட்டுக்கு தடை இல்லை என்று சொல்லுவார்கள். அப்படி மகாவிஷ்ணு தன்னுடைய அன்பினாகிய முருகப்பெருமானை, மால் மருகனை, மகாவிஷ்ணுடைய தங்கை பார்வதி தேவி என்பதனாலே பார்வதி பெற்ற பிள்ளை முருகப்பெருமான் மகாவிஷ்ணுவுக்கு மருகனாக ஆகப்படுகிறான். அப்படிப்பட்ட அந்த மேல் கீழ்கோளும் மாலோன் மருகா, மாலோன் மருகனை மன்றாடி மேலே பின்னாடி ஒரு பாட்டுல வருது. அப்படிப்பட்ட மகாவிஷ்ணுடைய மருகனாகிய செவ்வேளே, சிவந்த கைகளை உடையவனே, சிவந்த வேலை உடையவனே, செவ்வேளே, திருச்செங்கோட்டிலே அமைந்த செங்கோட்டு வேலவனே,
வேலவன் செவ்வேளேன்னு சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறார். பாலே அணைய மொழியர்தம் இன்பத்தை பற்றி என்றும் மாலே கொண்டு உய்யும் வகை அறியேன் மலர்த்தாள் தருவாய் காலே மிக உண்டு காலே இல்லாத கணப்பணத்தின் மேலே துயில் கொள்ளும் மாலோன் மருக செவ்வேளவனே என்று இந்த பாடலை முடித்தார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரம்.